ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நேற்றோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நேற்று வந்து ஜான்விக்கிட்ட அவள் ஃப்ரெண்டு சஞ்சய் வந்து அவங்க அப்பா அது கேஸ் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ வந்து விராஜ்க்கு வந்து ஒரே கோவமாக வந்துடும். ஸோ அப்போ வந்து இவன் ரூம்குள்ளே வந்துடுவா. விராஜோ கூட வந்துட்டு அயன் பாக்ஸ் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஜான்வி கிட்டே போயிட்டு மூஞ்சி மேலே வைக்கிற மாதிரி போயிட்டுருப்பா. அப்போதே பார்த்து ஜான்வி பயங்கரமாக பயந்து போய் என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பா. அப்போ வந்து இவன் கேட்பான், என்ன நினச்சிட்ருக்கேன் நீ, அந்த பையன் சஞ்சய் யார், உண்மையை சொல்லு, அவன் வந்து சொல்கிறான் நீ புரிஞ்சுக்கலான்னா யார் புரிஞ்சுக்குவாங்கன்ட்டுலாம் என்ன ஒன்று வந்து கேட்குறா, அதனால் சொல்லுன்னு சொல்கிறப்ப இந்த சைடில் பார்த்தா அந்த சஞ்சய் வந்து இங்கே என்ன நடந்துகிட்ருக்கோ எல்லாம் ஒட்டுக்கு அவன் பார்த்துன்னு இருக்கான் சைடில் நின்றுட்டு. பிகாஸ் ஜான்வியும் ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, ஏன் வெடுக்குன்னு போயிடுறான்ற மாதிரி அவன் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அவன் ஒரு சைடில் வந்து பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து விராஜ்கிட்ட வந்து ஜான்வி சொல்வாள், இங்கே மாதிரி அவன் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் அவனுக்கு நான் இஷ்டம், ஆனால் நாளை ஒத்துக்கல, எங்கள் அப்பா அம்மா பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. அதுக்கு ஓ ஆமாவா, அதுதான்மா, எனக்கு வந்து உன் மேலெல்லாம் சந்தேகம் கிடையாது, அவன் மேலே தான் சந்தேகன்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு சரி ஓகேன்ற மாதிரி விட்டுருவான். சரி அப்புறமா நான் அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அதான் இந்த போலீஸ்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி அவங்க அப்பா இஷ்யூவில் வந்துட்டு இவன் கன்னை எடுத்து ஷூட் பண்ணியிருப்பாரு அந்த பையன், அதாவது இவனோட ஆள் தான். ஸோ அவங்க அப்பாவுக்கு நடந்தது எல்லாமே இவன் செட்டப்பு தான், இவனால தான் அவங்க அப்பாவுக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பொண்டாட்டி பின்னாடி ஒரு பையன் சுற்றின்னு இருக்கான், அவன் பேர் சஞ்சய், அவன் வந்து ஒரு கண் வச்சுட்டு இருங்க, ப்ளஸ் அவன் எதனா பண்ணிட்டான்னா ஒரு கேஸை போட்டு உள்ளே தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அது வந்து அந்த சஞ்சய் பையனும் கேட்டுட்ருப்பான் அந்த சைடில் இருந்துட்டு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து கதை எப்படின்னா முடிக்கணும்னு சொல்லிட்டு சரி ஜான்வி வா, நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிடுவோம். இவன் திணறுவா. அப்போ அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு உங்கள் பொண்ணை நான் வெளியே கூப்பிட்டு போகலான்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து உங்கள் பொண்டாட்டி, அதை எங்களையே கேட்குறீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜான்வி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, நான் உனக்காக காரில் வெயிட் பண்ணின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். அப்புறமா இவங்க 2 பேருமே ஒரு டாட்டூ ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். அங்கே வந்துட்டு இவன் சொல்லிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஜான்வின்ற பேர் வந்து என் நெஞ்சில் பச்சை குத்துங்கன்ற மாதிரி. அதுக்கு வந்துட்டு அவள் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, என்னங்க இதெல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப, என் லவ் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உனக்கு காட்டணும் இல்லைம்மா, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இவளும் முடிஞ்ச அளவுக்கு வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாள். எனக்கும் லவ் தான் முக்கியம், இந்த பெயினெல்லாம் உன்னோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்ற டைலாக்குங்கெல்லாம் பேசுவாள். அதுக்கப்புறமா இங்கே பாருமா, எனக்கு வலிக்கும், பட் ஸ்டில் நீ வந்து என் கூடயே இருந்தாக்கா எனக்கு இந்த வலியெல்லாம் பெருசாக தெரியாது, எனக்கு எப்போவுமே நீயும் உன் பேரும் என் நெஞ்சிலேயே இருக்கணும், என் வாழ்க்கையிலே இருக்கணும், என்டையர் லைஃப் நீ தான் எனக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் டேட்டோ எல்லாம் போட்டுட்டு முடிச்சிட்ருப்பா. இவ்வளோ ஒரு மாதிரி ரியாக்ஷன், அவனுக்கு நோவுமே, ஏன்னா தான் புருஷங்கார கெட்டவனா இருந்தாலும் இவளுக்கு வந்து இல்லை, அவன் கஷ்டப்படுறது இவளுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா அந்த டேட்டோ ஃபைனலாக குத்திட்டு இவளுக்கு அழுகையாக வரும் இதெல்லாம் பார்த்துட்டு, நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கானா இவன்ற மாதிரி. அதுக்கப்புறமா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு 2 பேரும் ரசிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா சரி நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்ற மாதிரி சொல்லுவாள். பேக் சைடில் இந்த சஞ்சய் பையனும் இவங்கள ஃபாலோ பண்ணின்னு இருப்பான், என்ன தான் பண்ணுறான் இவன் இவளன்ற மாதிரி. அது முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு வருவாங்க. அந்த ஹோட்டலில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து இவ கேட்பா, ஏன்னா விராஜ் இந்த ஹோட்டலில் யாருமே இல்லைன்ற மாதிரி. அப்போ இவ சொல்லுவாள், இல்லைம்மா இந்த ஹோட்டல் ஃபுல்லாக நான் தான் டேபிள் புக் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நான் வந்து நம்ம 2 பேருமே நல்ல ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்ற மாதிரி சொல்லுவாள். அந்த மூமெண்ட்டு பார்த்தாக்கா ஃபுல்லாக அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் ஆர்டர் பண்ணல, இல்லை இவனுக்கு பிடிச்ச ஐட்டம் தான். பிகாஸ் ஜான்வி வந்து வெஜிடேரியனு, இவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே நான்வெஜ் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த சாப்பிடுன்னு அவள் வாய்க்கிட்ட கொடுப்பா. இவன் வந்து என்ன விராஜ் இதெல்லாம் வேணாம், நான் வந்து வெஜிடேரியன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறப்ப, இங்கே பாருமா, நான் வந்து என் அன்பை காட்டுறேன் இல்லை உன்கிட்ட, அதே மாதிரி எனக்கு பிடிச்சது நீயே பண்ண மாட்டேற, நான் வந்து நான்வெஜிடேரியன் தானே, அதனால் நீயும் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி, அப்போ தான் நான் வந்து நீ என்னை லவ் பண்ணுவேன்னு நான் நினச்சிப்பேன், அப்படி இல்லைன்னா நான் உன்னை சந்தேகப்பட்டுகிட்டே தான் இருப்பேம்மா, உன் லவ்வை நீ ப்ரூவ் பண்ணி இதை சாப்பிட்டேன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறமா அவ்வளோ சாப்பிட்டுருந்தோ அவளுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிரும். அதுக்கு நீங்கள் பாரு, வாமிட்லாம் எடுக்கக்கூடாது, அது வந்து என்னோடய அன்பு, என் அன்பு வந்து நீ துப்ப போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாள். அதுக்கு அவளும் அப்படியே முழுங்கிட்டு கஷ்டப்பட்டு இவள் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்ருப்பாள். பட் அவளுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியும் அவளுக்கு முடியாது, ஒரு மாதிரி ரொம்ப இது பண்ணிவிட்டு சரி ஃபைனலாக கை கழுவ போவாள். அப்போ வந்து எதுக்கு எங்கே போகிறேன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாள்.
இங்கே பாரு ஹேண்ட் வாஷ்லாம் இருக்குது, அதான் என் கை என் வாய் இருக்கு இல்லையான்ற மாதிரி சொல்லி அவள் விரல வந்து அப்படியே சப்பி சப்பி இவனே க்ளீன் பண்ணிடுவான். சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல். அதுக்கப்புறமா சரி வாமா நம்ம டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை போய்ட்டு இந்த மாதிரி இவனோட ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணிவிட்டு இவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடின்னு இருப்பாள். பட் அவளுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் அவள் வேண்ட வெறுப்பாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாள். சின்ஸ் அவன் அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அதை கூட அந்த ஃப்ரெண்டுக்கார பார்த்துட்ருப்பான் அந்த ஹோட்டலில். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, இவன் வந்து ஏதோ டேட்டோ மாதிரி ஏதோ குத்திருக்கான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி. அப்போ வந்து மாமா என்னது அது டேட்டோ தானே கேட்குறப்போ இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி விராட் சொல்லுவாள். இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு காட்டுங்கன்ற மாதிரி தங்கச்சிக்காரி சொல்கிறப்போ இவன் இன்னும் காட்டுவான். ஓ நீங்கள் ஜான்வின் குத்திருக்கீங்களா, என்ன மாமா வர வர எங்கள் அக்கா மேலே லவ் கூட்டிகிட்டே போகுது, அதனால நீங்களும் அவங்களும் ஒரு மாதிரி எவர்கிரீனில் இருக்கீங்க லவ்லன்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருப்பா. அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஓ நம்ம பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கா, இவ்வளோ லவ் வச்சுருக்கான்ற மாதிரி. அவங்க ஏன் மாப்பிள்ளை இதெல்லாம்னு கேட்குறப்ப ஏன் பொண்டாட்டி பேரை நான் தானே குத்திக்கணும், நான் குத்தாமல் யார் குத்துவான்ற மாதிரியெல்லாம் கேட்டுன்னு இருப்பாள். அப்படியே ரொம்ப நல்லவனாட்டு பேசிவிட்டு அங்கே கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா சரி நான் போயிட்டு வரேன்ட்டு இவன் கிளம்புறப்போ இவன் வந்து அந்த சஞ்சய் பையை பார்க்குறது இவன் பார்த்துருவான். பட் இவன் என்னன்னா வேண்ட வெறுப்பா சரி நம்ம பார்க்காத மாதிரியே போயிடலான்னு சொல்லிட்டு இவன் கார் எடுத்துன்னு போயிடுவோம். அப்போ இந்த சஞ்சய் என்ன பண்ணுறான்னா டைரெக்டாக ஜான்வி ரூம்குள்ளேயே போயிட்டு இங்கே பாரு ஜான்வி, நான் எல்லாம் பார்த்தேன், இன்றைக்கி என்னென்னாச்சு எல்லாமே நான் பார்த்தேன், நீ என்கிட்ட போய் சொல்லுத, நீ வந்து சந்தோஷமாக இருக்கியா இல்லையான்ற மாதிரி கேட்பான். இங்கே பாரு நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ ஏன் ரூம்குள்ளே வந்தன்ற மாதிரி இவ கேட்பான். அதுக்கப்புறமா அந்த சஞ்சய் சொல்லுவான், இங்கே பாரு நான் பார்த்தேன் அவன் உன்னோட கொடுமை பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கல்யாண லைஃப்னால் கொடுமை இதெல்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் ரொம்ப நார்மல், இன்றைக்கி சண்டை போடவும் நாளைக்கு நார்மல் ஆயிரும், இதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணிகிட்ருப்பீங்க, ஃபஸ்ட்டு இந்த ரூமை விட்டு போவோன்னு சொல்லிட்டு இவ சொல்லுவாள். அப்போதே பார்த்து இவ காரில் ரிட்டன் வந்துடுவான் போகிற மாதிரி போயிட்டு கேட்டு தங்கச்சி கேட்டதுக்கு ஏதோ ஒரு பேப்பர் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லுவாள். அப்போதே பார்த்துட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி அந்த சஞ்சய் பையன் சொல்லின்னு இருக்கப்போ இவளும் அலமாரியில் வந்துட்டு துணி மடிக்கிற மாதிரி மடிச்சிட்ருப்பாள். அப்போதே கரெக்டாக இவன் என்ட்ரி கொடுக்குறப்ப இவள் சாரீ லைட்டாக விலகி இருக்கும், இவள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருப்பாள். இவன் என்ட்ரி கொடுக்குறப்ப அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுவோ எல்லாம் மேட்ச் ஆயிரும். அப்போ இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாள். அங்கே வந்து அவங்க பாட்டி ஃப்ரெண்டு தங்கச்சி எல்லாருமே எங்கே போகிறீங்கன்னு கேட்டாக்கா எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அவளை தரேன்ட்டு யாருக்குமே ஆன்சர் பண்ணல. அப்படியே காரில் அவளை போட்டுட்டு அப்படியே ஸ்பீடாக ஓட்டிகிட்டே போயிட்டுருப்பா. இவள் ஜான்வி வந்து பயந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் இவ்வளோ பண்ணிருக்கீங்க, காரை ஸ்லோவாக ஓட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவாள். பட் இவனுக்கு வந்து என் லைஃப்பில் எவ்வளோ டைம் தான் அவள் சஞ்சய் பையை க்ராஸ் பண்ணுவாள், ஏன் என் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்ற மாதிரி இவனுக்கு பயங்கர கோவமாக இருக்கும். இவன் நினச்சி பார்த்து அப்படியே ரொம்ப இன்னும் ரேஷ் ட்ரைவ் ஹெவியாக பண்ணிகிட்டே இருப்பாள். அப்போ ஜான்வி வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கப்போ நீ கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா என்னன்னு சொல்கிறப்ப நீ இறங்குன்ற மாதிரி அவளை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாள். ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.